எங்க ஆஃபீஸ்க்கு வெளியில சுத்தி 3 இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ரோட் சைட்ல அந்த நாவல் பழ மரம் இருக்குது. இப்போ சீசன் டைம் அப்படிங்கிறதுனால நெறைய பழம் அந்த மரத்துல இருக்கு. அதுவும் மரத்தோட டாப்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பழம் பழுத்து பழுத்து அப்படியே கீழ விழுகும். ரோட்ல போறவங்கலாம் வந்து அப்படியே 1, 2 அப்படியே கையில எடுத்துட்டு போயிருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 4, 5 பசங்க வந்துட்டானுங்க. வந்து மரத்துல இருக்கிற பழத்தெல்லாம் அவங்களுக்கு கை கெட்டுற அளவுக்கெல்லாம் பறிச்சுட்டு போனாங்க. ரோட்ல போறவங்க வேற அவங்ககிட்ட காசு குடுத்தும் வாங்கிட்டு போனாங்க. நீங்களும் இந்த நாவல் பழத்துக்கு பெரிய ஃபேனா இருந்தீங்கன்னா, ஒரு லைக் போட்டு காமிச்சுருங்க. நான் வந்து ஆஃபீஸ் மொட்டை மாடியில போயி, எனக்கு கை கெட்டுற அளவுக்கு வேணுங்கிற பழத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டேன். அந்த பசங்க பொறிக்கிறத பார்த்து எனக்கும் கொஞ்சம் டெம்ப்ட் ஆயிடுச்சு. சரி நாமளும் பொறிச்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நானும் பொறிச்சுக்கிட்டேன். நான் போக வர்றப்பலாம் வந்து அத பெருசா கண்டுக்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு அந்த பசங்க பறிச்சத பார்த்தோனே எனக்கும் ஆசை வந்துருச்சு. பழங்கள பறிக்கும்போது சிலது காயுமே கொஞ்சம் சேர்ந்து வந்துருச்சு. அந்த காய்கள்லாம் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்த பழம் தான் வந்து அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ஸோ காயெல்லாம் பொறுக்கி அப்படியே வெளியில தூக்கி போட்டு, பழங்கள மட்டும் எடுத்து வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நானு கொஞ்சம் பழம் மட்டும் எடுத்து வச்சு, கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன்.